யார் 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 எப்படி எடுத்துக்கொள்ளட்டுமோ அப்படி எடுத்துக்கொள்ளட்டும். நாங்கள் எப்போவுமே நல்லது செய்த தலைவர்களுக்கு நாங்கள் மரியாதை செலுத்துவோம். வெறும் கொள்கை தலைவர்களாக வைத்துக்கொண்டு படத்தை வைத்து மட்டும் வைத்துக்கொள்ளாமல் அவர்களை பின்பற்ற வேண்டும். அதாவது எம்ஜிஆர் எப்படி நான் ஏற்கனவே சொன்னேன்னா மக்களோடு இணைந்து அவர் தனது பதவியேற்பு விழாவை நடத்தினார். அதனால மக்களோடு மக்களாக இருக்கிறவங்களுக்கு தான் எப்பொழுதே அங்கீகாரம் கிடைக்கும் என்பது இல்ல. அப்படிலாம் இல்ல இல்ல, அதாவது வாக்குக்காக இல்ல, அவர் செய்த நல்லது. அதனால தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அவரது முழு ஆதரவு இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது என்று நான் சொன்னேன். ஏன்னா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவருக்கு இன்னைக்கு சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருந்து வரும். அவர் பேரை வச்சதே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தான். அதே மாதிரி இன்னைக்கு அவர் ஆரம்பித்த கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறோம். அதனால நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அவரோட ஆசீர்வாதம் இருக்கும் என்பது எனது தெளிவான கருத்து. இல்ல, நாங்க இப்போ வைக்கும்போது கூட அங்கே சில பேர் வேற மாதிரி கோஷம் எழுப்பினாங்க. அப்ப நான் சொன்னேன், உள்ள உறங்கி கொண்டிருக்கும் பெரியவர் எம்ஜிஆர் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள்னு சொன்னேன். ஏன்னா நாங்க பார்த்துக்கலாம் சொன்னேன். ஏன்னா எங்களை எதிர்த்து என்னமோ கோஷம் எல்லாம் எழுப்பினாங்க. ஐயா பார்த்துக்குவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். இல்ல, அந்த எண்ணிக்கை எல்லாமே அப்படி காத்துல பறந்து வர்றதுதான், உண்மையானது எதுவும் இல்லை. இல்ல, ஒருவேளை இருவேளை மூவேளை எல்லாம் கிடையாது, எல்லாம் முழு அதிகாரப்பூர்வமா வரட்டும் அப்ப சொல்றேன் நாங்க. இல்ல, அங்க என்ன அதிகாரப்பூர்வமா அறிவிப்பை எதுவுமே வராம நான் என்னத்தை சொல்ல முடியும்? அதனால ஒண்ணும் இல்ல. நான் மறுபடியும் சொல்றேன், மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஆசீர்வாதம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருக்கிறது. 2026 வெற்றி பெறுவதற்கு அவரது ஆசீர்வாதம் முழுமையாக எங்களுக்கு கிடைக்கும் என்பது எனக்கு இல்ல. நான் இந்த தொகுதி பாஜக வெற்றிலாம் நான் பார்க்கல. தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி 200 தாண்டி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்பது எனது கருத்து. எம்ஜிஆரோட நினைவிடத்துல இருந்து சொல்றேன், அவரோட ஆசீர்வாதத்தோடு சொல்றேன் நான்.